பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுகிறதா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி? ஏன் நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது? சிபிஐ அமைச்சரவையில் இடம்பெறுகிறதை வரவேற்கிறதா விசிகா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டால் சிபிஎம் நிராகரித்த நிலைமையில் ஏன் சிபிஐ ஆதரிக்கிறது? எங்கள் காலம் எடுக்கிற போது நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறும். தாவேகா இங்க 108 இடங்களை பிடிச்சு ஆட்சி அமைக்கும் பொழுது விசிகா, இடதுசாரிகள் போன்ற கட்சிகள் எல்லாம் நாங்க வெளியில இருந்து ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. என்னதான் காங்கிரஸ் அதிரடியா நாங்க கூட்டணிக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னாலும் இடதுசாரிகளும் விசிகாவும் நாங்க அமைச்சரவையில இடம்பெற போறதில்ல, கூட்டணி அப்படின்றதுல போறதில்ல, நாங்க வெளியில இருந்து ஆதரவு, ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த நிலைப்பாடு அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இது காலப்போக்கில் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு விசிகா என்ன பண்றாங்க, அமைச்சரவையில இடம்பெறாங்க. ஏன்னா பொதுவா எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயுஎல், சிபிஐ, சிபிஎம், விசிகா போன்றவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, இது எனக்கு வந்து ஒரு நன்றி கடன் அப்படின்றதுனால நீங்க அமைச்சரவைக்கு வாங்க, நம்ம கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒண்ண கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்குறாங்க. இதுல ஐயுஎல் உள்ள வராங்க, விசிகா உள்ள வராங்க. இடதுசாரிகள் வேண்டவே வேண்டாம், நாங்க உங்களுக்கு ஆதரவு மட்டும் தான் கொடுத்தோம், அந்த ஆதரவை மட்டும் நாங்க என்ன பண்றோம், மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவையில இடம்பெறத அப்போ என்ன பண்றாங்க, தவிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நகர்வு எதை நோக்கி போகுது அப்படின்னா, கூட்டணி கட்டமைப்பு அப்படின்னு ஒரு நகர்வுக்குள்ள விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, இந்த ஆதரவு தோழமை கட்சிகள் எல்லாரையுமே ஒன்று கூட்டி ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தலாம், இதுல கூட்டணி அப்படின்றது ஒரு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, விஜய் அவர்கள் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இதை பண்றாரு, எடுத்துட்டு போறாரு. இதுல இந்த வலையில சிக்க கூடாது அப்படின்றதுக்காக இடதுசாரிகள் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க, நாங்க கூட்டணிக்குள்ள போக மாட்டோம், கூட்டணியும் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்ற ஒரே நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்க. சோ அப்போ விஜய் கொடுத்த அந்த அமைச்சரவை இடம்பெறுதலையும் தவிர்க்கிறாங்க, கூட்டணி அப்படின்றதையும் தவிர்க்கிறாங்க இடதுசாரிகள். அப்போ எல்லார் மத்தியில் என்ன இருக்குன்னா, இவங்க சொன்ன மாதிரியே ஒரே ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அப்பா கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இவங்க உறுதியா இருக்கிறாங்க அப்படின்றது இங்க ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா மதிமுகவோ, விசிகாவோ, காங்கிரஸோ, ஐயுஎல் போன்ற கட்சிகள் எல்லாம் இங்க திமுக கூட்டணிக்கு துரோகம் செஞ்சுட்டு பதவி சுகத்துக்காக ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை இவங்க முன்னெடுத்துட்டு தாவேகாவோட கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போறாங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமா ஒவ்வொரு கட்சிகளை பத்தியும் புட்டு வச்சாங்க பொதுவெளியில. சோ அப்படி இருக்கும்போது இடதுசாரிகள் எப்பவுமே அவங்க ஒரு முடிவு எடுத்தா அதுல தீர்க்கமா ரொம்பவே உறுதியா இருப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா இப்போ இங்க டமார்னு என்ன பண்ணிருக்காரு, சிபிஐ கொஞ்சம் டைவ் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் ஒரு புதிரை ஒண்ணு போட்டிருக்கிறாரு. ஐயா, அமைச்சரவையில நீங்க இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா அதை பத்தி நாங்க யோசிப்போம், வாய்ப்பு வந்தாலும் வரலாம் அப்படின்னு ஒரு புள்ளி ஒண்ணு வச்சுட்டு போயிருக்காரு. இது புல் ஸ்டாப்பா அப்படின்னா கிடையாது, கமா போட்டு போய் என்ன பண்ணிருக்கு போயிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணாரு, இந்த ஆட்சியில குதிரை பேரம் நடக்குது, இதுக்கு நீங்களும் சாட்சி நானும் சாட்சி, இந்த குதிரை பேரம் நடக்க கூடாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஒண்ணு கொடுத்தாரு. அது தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து களம் காணும், இதுல எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்க வந்து என்ன பண்ணணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும், நாங்க எந்த அளவுக்கு உறுதிப்பட இருக்கிறோம், எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத தமிழ்நாட்டில் நாங்க நிரூபிச்சு காட்டணும். சோ அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த விவகாரத்துல உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் நாங்க தனித்து தான் களம் காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. இத குறித்து சிபிஐ, சிபிஎம், சிபிஎம்எல் போன்ற 3 கட்சிகளும் ஒரு குழுவை வந்து என்ன பண்றோம், ஒருங்கிணைச்சிருக்கோம். நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுல 3 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே போல ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய முடிவுகளை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து களம் காணுது அப்படின்னு சொல்லிட்டாரு. இடைத்தேர்தலை நாங்க தனித்து களம் காணுவோமா மாட்டோமா அப்படின்றத நாங்க கூடி ஆலோசிச்சு பிறகு அறிவிப்போம். ஆனா உள்ளாட்சி அமைப்பு தேர்தல கன்ஃபார்ம், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்களை எதிர்த்தே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா இடங்கள்லயும் போட்டியிடும். திமுக எதிர்த்து நிற்போம், அதே போல விஜய் எதிர்த்து நிற்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் வந்துருச்சு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியல் நகர்வு எப்படி எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இங்க தாவேக ஆதரவு நிலைப்பாட்டுல சிபிஐ வெளியே வாங்குதா, பின்வாங்குறாங்களா அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் ஒரு அச்சமும் எல்லாருக்கும் இருந்தது. ஏன்னா இதை நோக்கி தான் அரசியல் வந்து எடுத்துட்டு போனாங்க. சோ இன்னைக்கு தாவேக கூட்டணியில இருக்கிறவங்க, தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் இந்த பக்கம் ஒரு விதமான
கருத்து சொல்றாரு. நாங்க கூட்டணிக்குள்ளே போவோம், திமுகவோட நட்போட இருப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு போறாரு. சிபிஐ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போறாங்க. நாங்க ஆதரவு தெரிவிப்போம், கூட்டணிக்குள்ள போக மாட்டோம், அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம், ஆனா நாங்க உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. சோ 2 பேர்கிட்ட சரியான முரண்பாடு இருக்கு. இந்த கூட்டணி நீடிக்குமா, இந்த ஆதரவு நீடிக்குமா, விஜயாட்சி நீடிக்குமா, இப்படின்னு பல கேள்விகள் அரசியல் தளத்துல முன்வைக்கப்படுது. ஆனா இது எதை பத்தியும் கவலைப்படாம விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்மூத்தா இந்த ஆட்சியை நடத்திட்டு போறாரு அப்படின்றதையும் இங்க நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இதனிடையில சிபிஐ தாவேக்காவுடைய அமைச்சரவையில இடம் பெறுமா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு தான் இத நாங்க யோசிப்போம், நிச்சயம் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் ஒரு புதிரை போட்டாரு. இதுதான் இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல நாங்க உள்ள போக மாட்டோம் அப்படின்னு வீம்பு பிடிச்ச இதே சிபிஐ இப்ப ஏன் இறங்கி வராங்க, இப்ப ஏன் கூட்டணிக்குள்ள போறாங்க, இப்ப ஏன் அமைச்சரவைக்குள்ள போறாங்க அப்படின்ற கேள்விகள் நமக்கு இங்க இடம்பெறுது. சோ ஒரு வகையில இது நம்ம அதிகாரத்துக்கு வந்தால், ஏன்னா இப்ப சிபிஐ ஒரு சில விஷயங்களை வந்து என்னன்னா போராடி தான் வாங்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. இப்ப நீங்க திமுக கூட்டணியில இருக்கும் போது கூட அவங்க பல விஷயங்களை போராடினாங்க. இந்த சாம்சங் ஊழியர்கள் சங்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா போராடி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. சோ இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது கூட விஜய் அவர்கள் வழியே வந்து என்ன பண்ணாரு, வாய்ப்புகளை கொடுத்தாரு. ஆனா அதை உதாசீனப்படுத்திட்டு அதை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு இப்போ வாலின்றி இவங்களே உள்ள போறதுக்கான காரணம் என்ன, ஏன் அமைச்சரவையில போறதுக்கு இங்க சிபிஐ துடிக்குது அப்படின்றத பார்க்கணும். இத திருமாவளவன் அவர்கள் வரவேற்கிறார். சோ எங்களை போல நீங்களும் வந்துருங்க அப்படின்னு திருமாவளவன் அந்த விதத்துல வந்து வரவேற்றாரா என்ன தெரியல. ஆக மொத்த சிபிஐ இந்த மாதிரி இடம்பெறதுக்கான தாவேக்க அமைச்சரவையில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கருத்தை வைக்கிறார். சோ எப்படி பார்த்தாலும் இப்போ தாவேக்க அமைச்சரவையில சிபிஐ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான ஒரு பின்னாடி ஆலோசனை கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் இங்க முன்வைக்கப்படுது. இதை குறித்து சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்களை கேட்ட சொன்னா அவர் ரொம்ப திட்டவட்டமா தெரிய சொல்றாரு, சிபிஐ போறதுனா போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, ஆனா நாங்க ஒரு நிலைப்பாடுல இருக்கிறோம், அதுல உறுதியா இருப்போம், நாங்க ஆதரவு நிலைப்பாடு தான், கூட்டணியும் கிடையாது, அமைச்சரவையிலும் இடம்பெற மாட்டோம் அப்படின்ற ஒரே நிலைப்பாட்டுல சிபிஎம் இருக்குது அப்படின்றதையும் அவர் படார்னு சொல்றார். சோ இங்க இடதுசாரிகள் ஒருங்கிணைந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இந்த விஷயத்துல முரண்படுறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. தாவேக அமைச்சரவையில சிபிஐ உள்ள போறதும், தாவேக அமைச்சரவையில சிபிஐ உள்ள போனாலும் நாங்க உள்ள வரணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்குன்னு சில முடிவுகள் இருக்கு, எங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, அதன் ரீதியில நாங்க வந்து சிபிஐ உள்ள போயிட்டுன்றனால நூலு பிடிச்சின்னு நாங்களும் பின்னாடி வர முடியாது அப்படின்றதையும் சண்முகம் ஐயா அவர்கள் சொல்றதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்படி வைக்கும் போகும்போது சிபிஐ உள்ள போனாலும் சிபிஎம் உள்ள வராது அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இது பிராக்டிக்கலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எப்பா இவங்களே ஃபர்ஸ்ட் வேணாம் தான் சொன்னாங்க, ஆனா திரும்ப உள்ள வந்திருக்கிறாங்க, இதே போலதான் சிபிஎம் இருக்கும் அப்படின்னு இங்க பொதுவெளியில மக்கள் பேசிக்கிறதையும் இங்க நம்ம முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னும் பொழுது இது ஒரு வகையில நம்மளுக்கு எப்படி வேணாலும் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எப்போ வேணாலும் நம்மளை வந்து நிராகரிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இவங்களை துண்டை போட்டு சீட்டை போட்டு ரிசர்வ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் விசிகாவையும் அமைச்சரவையில உள்ள கொண்டு வந்தாங்க. இப்போ சிபிஐக்குள்ளேயும் இந்த பூதாகரமான விஷயம் வெளிப்பட்டதுனால ஏன் நம்ம அமைச்சரவையிலுக்கு உள்ள போக கூடாது, ஏன் நம்ம சைடுல இருந்து அமைச்சராக கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சிபிஐ அமைச்சரவைக்குள்ள உள்ள போறாங்க அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு துறைகளை ஒதுக்குவாங்க, இது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போகும் அப்படின்னு இது ஏன்னா சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் ஐயா அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணல, போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் ஒரு கமா வச்சு பேசியிருக்காரு. ஆனா இதுல கன்ஃபார்மா போயிருவாங்களா அப்படின்னா கன்ஃபார்மா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுப்பா அப்படின்றதையும் இங்க நம்ம முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ கூடிய விரைவில் அமைச்சரவையில மாற்றம் நடக்கும், அதுல சிபிஐயும் உள்ள போறாங்க அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தி கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.